Hello all, Namaskaram. நாளைக்கு சரஸ்வதி பூஜை நவமி நன்னாள். நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைகளுடைய எல்லா புஸ்தகங்களையும் சரஸ்வதி முன்னாடி வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு இந்த குழந்தைக்கு படிப்பு நன்னா வரணும், படிப்புனால அதனுடைய ஞானம் நன்னா வளரணும், அறிவு நல்லா விஸ்தாரமாகணும், எது நல்லது எது கெட்டதுங்கிறத பகுத்து உணர்ந்து புரிஞ்சுக்கிற சக்தியை இந்த படிப்புனால அதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சரஸ்வதி தேவிய அம்பால வேண்டிக்கணும். நம்மள நிறைய பேர்கிட்ட அதுல சரஸ்வதி போட்டோன்னு இல்லாம இருக்கலாம். என்கிட்ட கூத்தனூர் சரஸ்வதியோட போட்டோ இருக்கு. ஆனா நாங்க போனப்போ வாங்கினது பாசரா சரஸ்வதி கூட சில சமயம் சில பேர்கிட்ட இருக்கும். நம்ம கிட்ட சரஸ்வதி போட்டோ இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல நம்ம என்ன பண்றது, நம்ம சுவாமி புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டு இருப்போம் இல்லையா, பாராயணத்துக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புக்காவது இருக்குமா, ஒண்ணுமே இல்லைனாலும் ஒரு கந்தசஷ்டி கவசம் புக்காவது இருக்குமா, ஒரு ஹனுமான் சாலிசாவது இருக்குமா, அதை சரஸ்வதியா பாவிச்சு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு அதுக்கு ஒரு 2 புஷ்பம் வச்சு உங்களுக்கு என்ன மலர்கள் வாசனை மலர்கள் பிடிக்குமோ அதை வச்சு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை மலர்கள் வச்சு மல்லிகையோ முல்லையோ அந்த மாதிரி வச்சு நீங்க சரஸ்வதி தேவியை உங்க குழந்தைகளோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதுல என்னன்னாக்கா, நாங்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும்போது சரஸ்வதி பூஜை ரொம்ப பிடிச்ச பூஜை. 2 விஷயத்துக்கு. ஏன் பிடிக்கும் அப்படின்னா, ஒன்று அம்மா பண்டிகை நாளுங்கிறதுனால சமையல் தடபுடலாம் பண்ணிடுவா. பாயசம் வடை கிடை எல்லாம் அசத்தலாக இருக்கும். அதனால் லஞ்சுக்கு ஃபீஸ்ட்டு தான் எங்களுக்கு லஞ்சு. அதனால் ஜாலியாக சாப்பிட்லான்ட்டு. இன்னொன்று காலங்காத்தாலேயே பூஜை ஆரம்பின்னு சொல்லி புஸ்தகங்கள்லாம் கொண்டு வச்சுருவோம். சாயங்காலம் வரைக்கும் விளையாட்டு தான், படிக்கவே வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு சேர்த்து வச்சு அடுத்த நாள் விஜயதசமிக்கு காலம்பரிலேருந்து வச்ச புக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு 2 பேராகிராஃபாவது 2 பேஜாவது படிக்க வைப்பா. அது மாதிரி இப்போது இன்னைக்கு வைக்கிற இன்னைக்குன்னா சரஸ்வதி பூஜை, அதாவது நாளைக்கு வைக்கிற அந்த புஸ்தகங்களை அடுத்த நாள் விஜயதசமிக்கு காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு அதே சரஸ்வதி தேவிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த விஜயதசமி நன்னாளில் நான் கற்றுக்கிறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நிலைக்கட்டும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிக்கணும். பாட்டு கற்றுக்கிறவா அன்னைக்கு பாட்டு சேரலாம், டான்ஸ் கற்றுக்கிறவா டான்ஸ் சேரலாம். ஸ்கூலில் எல்கேஜிலையோ ஏதாவது அட்மிஷன் போடணும்னா அன்னைக்கு போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அட்மிஷன் போடுறதுங்கிறது எல்லாத்த விட நம்ம ஏதாவது ஒரு கோவிலுக்கு எடுத்துன்னு போய் நம்ம குழந்தைக்கு அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப விசேஷம். இந்த விஜயதசமி அன்னைக்கு அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம். நெல்லில் அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது அது யாராவது பக்கத்தில் கோவிலெல்லாம் பண்ணுறா, இப்போனா நிறைய கோவில்களில் பண்ணுற அக்ஷராபியாசம் பண்ணுறா அப்படின்னா நீங்கள் குழந்தையில அழைச்சிட்டு போய் அக்ஷராபியாசம் பண்ணி வைக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தா. இல்லை எனக்கு பெரிய குழந்தையில இருக்கு, நான் அதெல்லாம் பண்ணலையே, ஆனால் அது கொஞ்சம் பெருசாக எடுத்து, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரஸ்வதி தேவிக்கு இந்த 2 புஷ்பங்களை போட்டு முத நாளும் பூஜை பண்ணி மறுநாளும் பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணி எனக்கு ஞாபக சக்தியை கொடு அப்படின்னு நம்ம பிள்ளையார வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருக்கலாம். அது விஜயதசமியா இருக்கிறதுனால பாட்டு கத்துண்டா பாட்டு, டான்ஸ் கத்துண்டா டான்ஸ், நம்ம என்ன கத்துக்கிறோமோ இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துண்டா இன்ஸ்ட்ருமெண்ட், அது கத்துக்கிற எந்த டீச்சர் கிட்ட கத்துக்கிறோமோ அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி நம்மளால ஆன ஏதோ ஒரு கிஃப்டோ தட்சணையோ கொடுத்துட்டு வருதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். நம்ம கலாச்சாரத்துல இந்த சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸா, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கிறவாளுக்கு, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸா கொடுத்துருக்கு. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். இது வரைக்கும் எதுவும் புதுசா கத்துக்கல அப்படிங்கிறவா ஏதாவது ஒண்ணு புதுசா இந்த விஜயதசமியில கத்துக்கிறதுக்கோ இல்ல பாராயணம் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு புது ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மலாம் நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் எடுத்துக்கிறோம்னு சொல்றோமே, அது நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து கத்துனது. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருக்கிறது இந்த விஜயதசமிக்கு புதுசா ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறது. கத்துட்டு 2 மாசத்துல விடுறதோ 3 மாசத்துல விடுறதோ இல்லை, கத்துக்கிறது பண்ணலாமா? நமஸ்காரம்.